காலையில வாசிக்கலாம். और हमारे ध्यान के लिए हम पढ़ेंगे ஏசாயா 55வது அதிகாரத்துல 10வது வசனம். यशाया 55वां अध्याय के अंदर 10वां वचन। மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். जिस प्रकार से वर्षा और हिम आकाश से गिरते हैं और वह यूं ही लौट नहीं जाते वरन भूमि पर पड़कर उपज उपजाते हैं, जिसी से बोने वाले को बीज और खाने वाले को रोटी मिलती है, उसी प्रकार से मेरा वचन भी होगा जो मेरे मुंह से निकलता है वो व्यर्थ ठहरा कर मेरे पास न लौटेगा, परंतु जो मेरी इच्छा है उसे वो पूरा करेगा और जिस काम के लिए मैंने उसको भेजा है उसे वो सफल करेगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, यशाया भविष्यद्वक्ता के द्वारा प्रभु कहने वाला एक वचन है. அவருடைய வார்த்தையை மழைக்கு ஒப்பாக பேசுகிறார். उसके वचन को बारिश के साथ तुल्य, उसके बारिश के तुल्य में कहता है. எப்படி மழை பெய்து பூமியை நனைத்து அங்க இருக்கிற விதைகள் முளைக்கிறதோ, जैसा वर्षा और हिम आकाश से गिरकर पृथ्वी को पूरा गीला करता है, அப்படியே என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துல விழுந்து அவனுடைய விசுவாசத்தை வளர செய்கிறது. और वैसे ही प्रभु का वचन एक मनुष्य के हृदय में गिरकर उसके अंदर विश्वास को बढ़ाता है. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையும் கூட அப்படிதான். प्रभु कहता है मेरा वचन भी उसी प्रकार का है. அது என்ன நினைத்து நான் அனுப்புகிறேனோ அந்த காரியத்தை செய்யும். जो बातों को बताकर मैं कहना चाहता हूँ उस कार्य को वो पूरा करता है. நம்முடைய தேவன் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்தவர். हमारा प्रभु अनुग्रह दया से भरा है. அவர் வார்த்தையை அனுப்பி रक्षिक्கிறார், वो சுகமாக்குகிறார். अनुग्रह को, दया को बेचकर हमें उद्धार और आशीष करता है. நம்ம சபையில எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருந்தாலும், हम कलीसिया में किसी भी प्रकार का क्यों न रहे, கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் கவனித்து அவர்களோடு கர்த்தர் இடைபடுகிறார். प्रभु उस हर एक व्यक्ति को देखकर उसके साथ में मिलकर उसके कार्य को करता है. ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட வார்த்தையினால தேவன் அவர்களை திருப்தியாக்கணுமோ பரிசுத்தப்படுத்தணுமோ அப்படி செய்வார். और प्रभु जैसे उन्हें पवित्र करना चाहता है, शुद्ध करना चाहता है, वैसे उन्हें करता है. ஜெபம் பண்ணலாம் அந்த வார்த்தைக்காக. इस वचन के लिए प्रार्थना करें. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். अनुग्रह दया से भरे हुए प्रभु, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை, जहाँ पर प्रभु की आत्मा है वहाँ छुटकारा है. கர்த்தருடைய வசனம் எங்கேயோ அங்கே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கு. और जहाँ पर प्रभु का वचन है वहाँ पर जीवन है. இந்த கால வேளையில நம்முடைய வசனத்தை எங்கள் வாசித்து தியானிக்கிறோம். और इस सुबह के समय में आपके वचन को पढ़कर ध्यान करते हैं. வேதம் சொல்லப்பட்டது போல அது வெறுமையாய் திரும்பாமல் நீர் விரும்புகிறதை செய்ய உதவி செய்யும். कलाम कहता है जैसे वो वचन व्यर्थ में लौट कर नहीं आता, वो अपने कार्य को जो प्रभु ने भेजा उसे पूरा करता है. கர்த்தர் எங்களோடு பேசுவீர். प्रभु आप हमसे बातें कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन. இந்த 55வது சங்கீதம், ये 55वां यशाया का किताब, முதல்ல சொல்லுங்க, வேதாகமத்தில் உள்ள முழு அதிகாரத்தையுமே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு புஸ்தகத்துல அடக்கி இருக்கிறார். और पूरे कलाम के हर एक किताब को यशाया के ये 66 किताब के अंदर गुप्त में रखा गया है. மொத்தம் 66 புஸ்தகங்கள். और पूरे कलाम में 66वां अध्याय है. இந்த ஏசாயா 66 அதிகாரத்திலும் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. ये सारे 66वें अध्याय के अंदर सारा पूरा कलाम की हर बातों को यहाँ पर हर अध्याय का लिखा இந்த हुआ है. 55வது ஏசாயா 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை வெளிப்படுத்துகிறது. ये 55वां यशाया का किताब दूसरा तीमुथियुस के किताब को दोहराता है. தீமோத்தேயு ஒரு நல்ல தேவனுடைய மனிதன், சாட்சியாக இருந்தவர். तीमुथी एक परमेश्वर का एक गवाही का सच्चा व्यक्ति है. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ நிதானித்து பகுத்து தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். और पौलुस कहता है कि तू थोड़ा सा सोच समझ कर प्रभु के वचन को बांटना. காரணம் அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை
சரியான பாதையில நிறுத்தும். क्योंकि वो वचन मनुष्य को सही रास्ते पे चलाता है। 10வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन में लिखा है, அந்த மழை இறங்கி அவிடத்திற்கு அது திரும்ப போகாமல், और वो बारिश जो है वो फिर से उस जगह पर जहां से आई वहां खाली नहीं लौटता, அந்த விதையெல்லாம் முளைக்க செய்கிறது. वो उस बीज को बढ़ाता है, யார் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு விதையை கொடுக்கிறது. और जो उस बीज को बोता है उसको उस बीज का फल देता है। உலகத்தில் உள்ள புசிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறது. और दुनिया के हर एक व्यक्ति के लिए वो भोजन तैयार करता है। பைபிள் சொல்லுது மழை இந்த மாதிரி செய்கிறது. एक बारिश इस काम को करता है, ஆனால் உலகத்தை அழிப்பதற்கு கூட தேவன் இந்த மழையை தான் வைக்கிறார். और दुनिया को नाश करने के लिए भी प्रभु उसी बारिश का उपयोग करता है। ஆதியாகமம் 7வது அதிகாரத்துல நோவா பேழை மூலமாக ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தினார். उत्पत्ति का 8वां अध्याय के अंदर एक बहुत बड़े नाश लेके आने के लिए प्रभु ने ऐसा कार्य किया है, தண்டனை கொடுக்கும்போது அந்த மழையை தான் அனுப்பி தண்டனை கொடுத்திருக்கிறார். और एक बहुत बड़े दंड को देने के लिए प्रभु ऐसा करता है। ஒரு பக்கத்துல ஆசீர்வாதம், ஒரு பக்கத்துல அழிவு. एक तरफ पे आशीष और दूसरी तरफ नाश। ஆனா சாலமோன் ஒரு முறை ஒரு காரியத்தை சொல்லுகிறார். लेकिन सुलेमान एक बार एक बात को कहता है, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல नीति वचन का 19वां अध्याय 13வது வசனம், 13वां वचन, नीति वचन, மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. 19 में 13। मूर्ख पुत्र पिता के लिए विपत्ति ठहरता है और पत्नी के झगड़े रगड़े सदा टपकने के அந்த समान है। மழையை பற்றி பார்க்கும்போது இந்த வசனம் ஞாபகம் வருகிறது. और बारिश के बारे में देखते हैं तो ये वचन एक याद आता है। மூடனான ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு அது துக்கத்தை கொடுக்கிறான். एक मूर्ख पुत्र अपने पिता के लिए दुख विपत्ति ठहराता है, ஆனால் வீட்டுல பிரச்சனை உண்டு பண்ணுகிறவள் ஓயாத ஒழுக்கு, ஒழுகப்பட்ட ஒரு வீடுன்னு போட்டிருக்கு. और घर पर हमेशा झगड़े रगड़े करने वाले, वो एक घर में हमेशा पानी टपकने जैसा, छत से पानी टपकने जैसा स्त्री है, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. वो बिना शांति का एक जीवन। இதே சாலமன் இன்னும் கூட ஒரு வாசனை சொல்லுகிறாரு. यही सोलोमन एक और एक वचन को कहता है, நீதிமொழிகள் 27:15, नीति वचन 27वां अध्याय के अंदर 15वां वचन, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. झाड़ी के दिन पानी का लगातार टपकना और झगड़ालू पत्नी दोनों एक से है। இதெல்லாம் எதனால எழுதியிருக்கிறாரு? ये किस लिए इसने ऐसे लिखा है? உலகத்துல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ये दुनिया भर में ये बातें हो रही है, நிறைய வீடுகள்ல ஓயாத ஒழுக்கு, और हर बहुत सारे घर के अंदर बिना रुकावट पानी टपकता रहता है, நிறைய காரியங்கள் நடக்கு. और बहुत सारी बातें हो रही है। ஆனா இயேசுவானுடைய காலத்துல, लेकिन यीशु के समय पर லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. लूक 8वां अध्याय के अंदर 3रे वचन में लिखा है, நிறைய சகோதரருடைய பெயர் அதில் எழுதியிருக்கிறது. बहुत सारी स्त्रियों का नाम वहां पर लिखा हुआ है। நிறைய பெண்கள் தங்களுடைய ஆசையினால இயேசுவானுக்கு ஊழியம் செய்தாங்க. बहुत सारी स्त्रियां अपने इच्छा से, अपने मेहनत से प्रभु की सेवकाई की। சாலமோன் ஒரு முறை இப்படி சொல்லுகிறார், பெண்கள் வீடுகள்ல ஒரு ஒழுகிற வீடு மாதிரி ஒரே தண்ணி காடா ஆக்கி பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள். सुलेमान कहता है कि ये घर के अंदर पानी गिराकर घर के अंदर समस्या ले आते हैं, சண்டை பண்ணது ஒரு ஸ்திரீ தன்னுடைய வீட்டை இந்த மாதிரி படுத்துறார். और झगड़ा करने वाली स्त्री एक घर को ऐसे बिगाड़ती है, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, और बिना रुकावट का एक तकलीफ का जीवन। லூக்கா 8:3 சொல்லும்போது, और लूक 8 में कहने के समय पर அநேக ஸ்திரீகள் बहुत सारी स्त्रियां தங்கள் பணத்தினால ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாங்க. और अपने धन से प्रभु की सेवा कर रही थी। இது எவ்வளவு ஒரு மகிமையா இருந்திருக்கும் பாருங்க. देखिए ये कितना महिमा की बात हो चुकी है। உண்மையிலே வீட்டு காரியங்களையும் அவங்க பார்த்திருப்பாங்க, जरूर ஆண்டவரோட நடந்து போயிருப்பாங்க. अपने घर के सारे कार्यों को भी उन्होंने देखा होगा और प्रभु के साथ चलने के काम भी किया है। அநேகருடைய வாழ்க்கையில
இந்த ஸ்திரீகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. बहुत सारे स्त्रियों के जीवन में ये स्त्रियां आशीषित की हुई है। எவ்வளவு ஒரு மகிமையா இருந்திருக்கும் பாருங்க. कितना महिमा की बात है। அவங்களுடைய பாதத்துல உட்கார்ந்திருக்காங்க. और उसके पैरों तले बैठे அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஏதாவது தேவை இருந்தா பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. जरूर उनको कुछ जरूरत है तो वो पैसे भी दिए होंगे। ஆண்டவர் யார்ட்டையும் வசூல் பண்ணல. प्रभु ने किसी से कुछ मांग कर कार्य नहीं किया, தேவையை பார்த்து கொடுத்திருக்காங்க. लेकिन इन्होंने अपनी ओर से मदद करके प्रभु की सहायता की। பரிசுத்த ஸ்திரீகள். और ये सब पवित्र स्त्रियां हैं। இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்திருக்கும். और इनके जीवन में बहुत आशीष थी। இவர்கள் தினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டா என்ன நடக்கும்? और ये सब अगर प्रभु के वचन को हर दिन सुनेंगे तो क्या बदलावट होगा। 11வது வசனம் 55 ஏசாயால போட்டிருக்கிறது. एशाया 55 में 11 में लिखा है, மழையும் அந்த விதையும் எப்படி கிரியை செய்கிறதோ बारिश और बीज दोनों मिलकर क्या काम करते हैं, அப்படியே என் வாயில் உள்ள வார்த்தை கிரியை செய்யும். वैसे ही मेरा जबान का शब्द कार्य करता है। இயேசுவோட வார்த்தையை கேட்டவங்க எப்படி எல்லாம் செய்திருப்பாங்க? अब यीशु के शब्द को सुनने वाले क्या क्या कार्य ஒரு किए हैं। பெரிய மகிமையான சாட்சி உள்ள குடும்பமா இருந்திருக்கும். एक बहुत महिमा के गवाही के जीवन को बिताए தேவனுடைய हैं। வாசனம் வெறுமையாய் திரும்பாமல் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. और प्रभु का वचन व्यर्थ में नहीं लौटता, वो प्रभु के कार्य को पूरा करके लौटता है। இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்தை செய்கிற இந்த பூமி, और ऐसे महिमा के कार्य को करने वाला ये पृथ्वी, பூமிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. पृथ्वी को भी एक सामर्थ है। என்ன வல்லமை? क्या सामर्थ है? விதை விதைக்கப்படுகிறது. जब बीज बोया जाता है, ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு பீஜ் அல்லது வித்து, और एक अच्छा कोई भी बीज हो जो भला हो या बुरा हो, அதுல உயிர் இருந்தது அப்படின்னா और उसके अंदर अगर जीवन है, இந்த பூமி சப்போர்ட் பண்ணது முளைத்து பலன் கொடுக்க. ये पृथ्वी उसको मदद करता है कि वो बढ़कर उसके अंदर से उगे। ஒருவேளை அந்த வித்து செத்து போயிருந்தது வைங்களேன், यदि वो बीज मरा हुआ रहेगा, என்ன ஆகும்? वो क्या हो जाएगा? இந்த பூமி அதை மண்ணாவே ஆக்கிரும். और ये पृथ्वी उसको मिट्टी में मिला देता है। அது எவ்வளவு பெரிய வித்தா இருந்தாலும் சரி, वो कितना भी बड़ा बीज क्यों ना அந்த रहे, வித்துக்குள்ள ஜீவன் இல்லன்னா उस बीज के अंदर जीवन नहीं रहेगा அந்த तो, பூமி அந்த வித்தை மண்ணாகவே மாற்றிடும். और ये पृथ्वी उस बीज को मिट्टी में मिला देता है। அதை பார்க்கவே முடியாது. उस बीज को दोबारा नहीं देख ஆனால் सकते। ஜீவன் இருந்தால் यदि उस पे जीवन होगा, இந்த பூமி அந்த வித்துக்கு சப்போர்ட் பண்ணி அது பழம் கொடுத்து அது अनेक காரியங்களை செய்திடும். और ये पृथ्वी उसको और सामर्थ्य देता है, वो बहुत सारे फल लाने का सामर्थ्य அப்ப देता है। தேவனுடைய வார்த்தை என் பக்கத்துல வரும்போது प्रभु का वचन जब मेरे पास आता है, என்னுடைய இருதயம் அதுக்கு தயாரா இருந்தா எப்படி இருக்கும், தயார் இல்லன்னா என்ன நடக்கும்? मेरा मन यदि तैयार है तो क्या होगा, अगर तैयार नहीं है तो क्या होगा। அவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும். वो कहता है मैं चाहने वाला कार्य वो उसे पूरा करता है। நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கோம். हम सब प्रभु के बच्चे यहाँ पर आए हैं। சபையில வரும்போது ஒரு காரணம் என்ன நடக்கிறதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு மாற்றம் வேணும். कलीसिया में जब हम आते हैं तो हमारा जीवन में एक नया बदलावट होना चाहिए, பெரிய ஆசீர்வாதம், और एक बहुत बड़ा आशीष होगा। என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். मेरा जरूरत मिल जाना चाहिए। தேவனுடைய விருப்பம் அதுதான். परमेश्वर का चाहत वही है। கர்த்தருடைய வசனத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் ஞாபகம் வருது பாருங்க. एक बहुत अच्छा वचन, प्रभु का एक वचन याद है मुझे। ரோமர் 12வது அதிகாரம் रोमियो का 12वां अध्याय 15வது வசனம், 15वां वचन। रोमियो का 12वां अध्याय उसका 15वां वचन। சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். आशा में आनंदित रहो, क्लेश में स्थिर रहो और प्रार्थना में नित्य लगे नहीं रहो। वो नहीं, 15। 15 आनंद करने वाले के साथ आनंद करो और रोने वाले के साथ रो। யார் சொல்லுதா அந்த வார்த்தையை? ये कौन ये बात को कहता है? ஒரு ஜாதிகளுக்கு பிரதான அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியில நிறைவோடு பேசுகிறார். और अन्य जातियों का मुख्य एक प्रेरित वहां पर अन्य जातियों के लिए कहता है। இது யாருக்கு இந்த வசனம் வருகிறது? किसके लिए ये वचन आता है? எத்தனை பேர் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறார்களோ அவர்களை பார்த்து. जिन्होंने प्रभु को स्वीकार करके कलीसिया में आते हैं उन हर एक के लिए। இன்னைக்கு நம்மளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், आज हमें देखकर पवित्र आत्मा कहता है, சந்தோஷப்படுவதுடனே கூட நீங்க சந்தோஷப்படுங்க, जो आनंदित हैं उनके साथ तुम भी आनंद मनाओ, அழுகிறவுடனே கூட அழுங்க. और जो रोते हैं उनके साथ तुम भी रोते रहो। இன்னைக்கு ஆடுறவங்க கூட ஆடிரலாம், आज नाचे वालों के साथ हम नाच सकते हैं, சிரிக்கிறவங்க கூட சேர்ந்து சிரிச்சிரலாம். हम हंसने वालों के साथ हंस सकते हैं। ஆனா யாராவது அழும்போது கூட சேர்ந்து அழுவாங்களா? क्या लेकिन कोई
कोई रोने के समय पर क्या कोई साथ में बैठ के रोता है? கஷ்டம். नहीं, बहुत तकलीफ है। ஒரு தினகரன் அடிக்கடி ஒரு வார்த்தை போடுவார். भाई दिनकरन एक बार एक बात को कहते हैं, சிரிச்சன்னா உலகமே சிரிக்கும். तू यदि हंसता है तो पूरी दुनिया तेरे साथ हंसेगी, ஆனா நீ அழுதனா தனித்து அழ வேண்டும். लेकिन तू अलेगा रोता रहेगा तो तेरा अकेलेपन में तू रोता रहेगा, யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. कोई तेरी ओर नहीं देखेगा। ஆனால் பைபிள் வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய சபைக்கு வருகிறவர்கள், लेकिन बाइबल कहता है परमेश्वर के कलीसिया में आने वाले लोग, ஒவ்வொரு நிலையும் பார்த்து ஒரு ஆள் அழுதாங்களா அவங்களுக்காக நீங்க அழுங்க. और एक हर एक व्यक्ति के परिस्थिति को देखकर क्या वो दुखित है, वो रोते हैं, तुम भी रो। அங்கதான் தேவன் இருக்கிறார். वहां पर प्रभु है। இயேசு ஆண்டவர் பாருங்க, அந்த லாசரு செத்து போன வீட்டுக்கு போகும்போது लाजरस के घर पर जब यीशु वहां पर गया, அவங்க எல்லாம் அழுகிறத பார்த்து அவரும் அழுதுட்டாரு. वो सब रोते हुए देखकर प्रभु यीशु भी रोने लगा। ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பவுல் சொல்கிறார், और आत्मिक वरदानों को पाने वाला पौलुस कहता है, இந்த வசனத்தை பெற்றிருந்தால் यदि तुम भी इन वचनों को पाए हो, உங்களுடைய ஐக்கியத்துல அல்லது உங்க இனஜனம் யாரா இருந்தாலும் சரி, அவங்க துக்கத்தோட இருக்காங்களா, நீங்களும் அவங்களுக்காக அழுது तुम्हारे समुदाय के अंदर या तुम्हारे लोगों के बीच में या तुम्हारे कलीसिया में यदि कोई आनंदित है तो आनंदित रहो, रो तो रो। நம்ம எல்லாத செய்யணும். हमें भी करना है, ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறார். क्योंकि प्रभु उस बात को चाहता है। பவுல் ரோமபுரியாருக்கு எழுதும்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதுகிறார். जब रोमियों को प्रभु पौलुस ये लिखता है तब ये बातों को कहता है। தேவன் தன்னுடைய வார்த்தையில முழுமையா இருக்கிறார். प्रभु अपने वचन के अंदर परिपूर्णता में है। அந்த வசனத்தை அனுப்பி தான் தேவன் ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கிறார். उस वचन को बेचकर प्रभु अपने कार्य को अपने वचन को जिलाता है। நம்ம சில விதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படினா, हम कुछ बीज को यदि देखें, சில பெரிய விதைகள்ல சில அடையாளம் தெரியும். एक बड़े बीज के अंदर एक चिन्ह दिखता है। உதாரணத்துக்கு இந்த புளிய முத்து இருக்கு பாருங்க, இந்த புளி மரத்துல உள்ள வித்து, यदि देखे तो ये जो इमली का जो बीज होता है, அதை முளைக்க போட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சிட்டா, और 5 या 4 दिन वो बीत गया, இல்ல ஒரு வாரம் கழிச்சாலும் சரி, या एक हफ्ता भी बीत जाए, அந்த செடி அப்படியே பிடுங்கி பார்த்தனா ஒரே ஒரு வேர் தான் இருக்கும். और उस बीज को निकाल कर फिर से जमीन से निकालेंगे तो एक ही उसके अंदर जो जड़ होगा, நிறைய இருக்காது, बहुत सारे जड़ नहीं रहेंगे। ஆனா அதை பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது சொல்லி கொடுத்திருப்பாங்க, लेकिन हम पढ़ने के समय पे स्कूल में सिखाया होगा, அந்த வித்துல உள்ள 2 பாகமும் அந்த செடியில அப்படியே இருக்கும், और वो बीज का दोनों भाग उस जड़ के साथ में रहेगा। அது வேற நிறைய போடு வரைக்கும் அந்த வித்துல உள்ள சத்து தான், ஆகாரம் தான் அந்த செடிக்கு। और वो वचन का जो बीज है उस वचन के सामर्थ्य को वहां पर वो दिखाता है। அதாவது அந்த வித்துல உள்ள சாரை சாப்பிட்டு அந்த ஒரு வேறு நிறைய வேறாயிரும், और वो बीज के सामर्थ्य को खा कर वो जो बीज का जड़ है वो बहुत ज्यादा फैलता जाता है। அதுக்கு பிறகு அந்த சைடுல இருக்க அந்த வித்து காஞ்சி கீழே விழுந்துரும்। उसके बाद उसके साइड में रहने वाला जो बीज के साइड में रहता है वो दोनों सूख कर मिट्टी में मिल जाता है। சொல்லுகிறார், என்னுடைய வசனமும் அப்படியே, मेरा वचन भी वैसा ही करता நம்ம है। வாழ்க்கையில தேவனுடைய வசனம் நம்மள வாழ வச்சிருக்கிறதா? और हमारा जीवन में प्रभु का वचन हमें स्थिर रखा है क्या? நம்மள அவர் விரும்புகிறபடி நம்ம செய்கிறோமா? और क्या वो जैसा चाहते हैं वैसा हम करते हैं? ஆண்டவருடைய ஊழிய காலத்துல அவர் எப்பொழுதும் வசனத்தை போதித்தார்। प्रभु के वचन के अंदर वो हमेशा अपने वचन का प्रचार करता रहा, வசனத்துல தான் ஜீவன் ஆவி இருக்கிறது। और क्योंकि वचन के अंदर ही जीवन और आत्मा है। சபையிலயும் பாருங்க, அதிகமாக நம்ம வசனத்தை தியானிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம்। कलाम के अंदर हमने बहुत सारे वचन को ध्यान करते हैं और पढ़ते हैं। ஜெபம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் வார்த்தைக்கு கொஞ்சம் அதிகம்। कलीसिया के अंदर जब गीत है और जब कुछ प्रार्थना है तो भी वचन बांटने का बहुत मुख्य समय है। வசனத்துல ஜீவன் இருக்கிறது, அது என்னை வாழ வைக்கும்। और वचन के अंदर जीवन है और वो मुझे बढ़ाता है। தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார்। परमेश्वर अपने वचन को बेचकर हमें जिलाता है। எபிரேயர் 6வது அதிகாரத்துல इब्रानियों का 6 अध्याय के अंदर 7வது வசன வாசிக்கலாம்। 7वां वचन पढ़ेंगे। इब्रानियों का 6 उस पे 7। क्योंकि जो भूमि वर्षा के पानी को जो उस पर बार बार पड़ता है पी पी कर जिन लोगों के लिए वह ज्योति बोई जाती है उनके काम का साग पात उपजाती है, वह परमेश्वर से आशीष पाती है। எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து
தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, அதாவது ஆண்டவர் மழை தண்ணியையும் வித்தையும் பேசினார். और वो प्रभु वचन और बीज, जैसा बारिश और बीज के बारे में कहता है. ஆனா இதுல தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனோடு இருக்கும்போது மனுஷன் என்ன செய்யறான்? और परमेश्वर का वचन के अंदर एक व्यक्ति रहता है तो वो मनुष्य क्या करता है? அது நல்ல விளையை வித்தை கொடுத்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். वो अच्छे बीज को दिया गया तो वो आशीषित होगा. 8வது வசனம் சொல்லுது, முள் செடியை முள் பூண்டுகளையும் முளைத்துமே ஆனால். 8वां वचन में लिखा है कि यदि वो कांटों के बीच में या कांटों के जो पेड़ को उगाए, அது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. केवल उसका काम जलाए जाने के लिए होता है. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கணும். और प्रभु का वचन का एक प्यास होना चाहिए. ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், एक 100 का अधिकारी कहता है, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது எனக்கு போதும். हे प्रभु तू एक वचन कह दे वो काफी है. அது என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கிறேன். वो मेरे नौकर को चंगा करेगा. இன்றைக்கும் கர்த்தர் அப்படிதான் நம்மளை பார்த்து பேசுகிறார். आज भी प्रभु एक बात को ऐसे ही कहता சபையில் உள்ள है. யாரா இருந்தாலும் சரி, कलीसिया के कोई भी क्यों ना रहे, ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும். हे प्रभु आप मुझसे बातें ஒரு कीजिए. வார்த்தை சொன்னா போதும், என் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். एक शब्द कहेंगे तो मेरी सारी जरूरतें का सही उपयोग அந்த होगा. வார்த்தை வெறுமையா திரும்பாமல் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. और प्रभु का वचन व्यर्थ नहीं बल्कि अपने कार्य को पूरा करके लौटता है. தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதம். परमेश्वर के वचन को पाने के समय पर आशीष. அநேகர் முழங்கால நின்று தான் வாசிக்கிறாங்க. बहुत सारे लोग घुटने में खड़े रहकर वचन पढ़ते हैं. அப்பதான் வசனம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और एक तब ही प्रभु का वचन मुझे आशीष ले आता है. எபிரெயர் 4வது அதிகாரத்துல इब्रानियों का 4वां अध्याय 12வது வசனம் சொல்லுகிறது, 12 वचन में लिखा है, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், और प्रभु का वचन जीवन और सामर्थ्य அது है, பெரிய பட்டயத்தை போலவும், और वो एक बड़े ताकत के समान, என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் தனித்தனியே காட்டுகிறதா இருக்கிறது. और मेरे जीवन मेरे कार्य को वो अलग अलग तरीके से दिखाता அது है. அவருடைய வார்த்தை ஒரு கண்ணை போல இருக்கிறது. वो उसके आंखों का एक नजर के समान दिखता அது है. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து வெளிப்படுத்தி காண்பித்து விடும். मेरे जीवन के हर बातों को वो बताकर वो पूरा खुला कर देता है. அது என்ன உடனே செய்யும், मैं तुरंत वो मुझे क्या करता है, அப்படியே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துரும். अपने आप को नम्रता में अर्पण करने के लिए करता है. நம்முடைய தேவன் கிருபையும் அன்பு तो நிறைந்தவர். हमारा प्रभु अनुग्रह दया से भरा அவர் है. வார்த்தையை அனுப்பி ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். वो अपने वचन को बेचकर पवित्र करता है. பேதுரு சொல்லுகிறார், வார்த்தையினாலே உலகம் உண்டானது, पत्रस कहता है कि वचन के द्वारा पृथ्वी की सृष्टि की ஆனால் गई, அதே வார்த்தை வைத்து தேவன் இந்த பூமியை அழித்து விட போகிறார். और उसी शब्दों से प्रभु इस पृथ्वी का नाश भी இதுக்கு करता है. இடையில மனுக்குல என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகளா நிற்கணும். इसके बीच में हम मनुष्य क्या करना है, प्रभु के वचन के लिए गवाही में रहना है. இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருடைய இருதயத்திலயும் அது தனித்தனியே பிரச்சனை காண்பிச்சிடும். और ये बीज जो है हर एक के जीवन के अलग अलग बातों को प्रकट करता है. வசனம் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, वचन को पढ़ने के समय पर वैसा एक महसूस होता ஒரு है. தீர்மானம், இந்த மாதிரி நான் செய்யணும். एक निर्णय लेते हैं कि हमें ऐसा कार्य करना है. நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். बहुत सारे लोगों के जीवन में ऐसा कार्य होता है, அவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். और वही लोग उसके आशीष को पा सकते हैं. தேவன் பெரிய காரியங்களை வார்த்தை அனுப்பி தான் செய்கிறார். प्रभु बहुत सारे कार्य को वचन को बेचकर करता है. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், हे प्रभु आप क्या करने की चाहत रखते हैं, அப்படியே நான் செய்வேன். वैसे ही मैं करूंगा. என்னோடு நீர் பேசும். आप मुझसे बातें कीजिए. தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டாதான் அந்த வார்த்தையில நான் நிலை நிற்க முடியும். और प्रभु के वचन में स्थिर रहेंगे तो ही उसके वचन को उसके कार्य को पा सकते ஒரு हैं. முறை ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான் சபையில. एक बार एक व्यक्ति एक कलाम की एक किताब को कलीसिया से ढूंढ निकालता है. நாளைக்கு 2 நாளாகம புத்தகம் 34வது அதிகாரத்துல दूसरा इतिहास के अंदर 43वां अध्याय, யோசியா அப்படின்னு ஒரு ராஜா வருகிறார். யோசியா योसिया करके एक व्यक्ति आता है. அவர் வந்த உடனே முதலாவது அந்த சபையை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுகிறார். वो आते ही सारे कलीसिया को शुद्ध करता है. சபையில நிறைய ரூம் எல்லாம் இருக்கு. और उस वचन के कलीसिया के अंदर बहुत सारे कमरे हैं.
34வது அதிகாரம் 2 நாளாகமும் 34வது அதிகாரம் दूसरा इतिहास का 34वां अध्याय 14வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறது 14 वचन में ऐसे लिखा है, அவர் சபையை சுத்தப்படுத்தும் போது और जब वो कलीसिया को शुद्ध कर रहे थे, அங்க ஒரு புத்தகத்தை ஒரு மனுஷன் பார்க்கிறார். एक व्यक्ति ने वहां पर एक पुस्तक को ढूंढ लिया। அப்படின்னா பெரிய சபை பெரிய பொருட்கள் நிறைய இருக்காங்க. बहुत सारे बड़ा कलीसिया है, बहुत सारे वस्तुएं रखी गई है। பழைய ஏற்பாடு சபை எப்படி எல்லாம் இருந்திருக்கு. पौल पुराना नियम का कलीसिया कैसा था? சபை பக்கத்துல பெரிய ஹால் இருக்கு, और कलीसिया के पास में एक बहुत बड़ा भवन था। அவங்க விளைந்த அந்த தானியத்துல நிறைய கொண்டாந்து கொடுக்காங்க. और जो उनके खेत में उगा उस धान्य से कुछ चीजें वो लाकर रखते हैं। நிறைய சாக்கு கோதுமை அரிசி எல்லாம் கொண்டு அந்த குடான்ல வைக்காங்க. बहुत सारे गोनी भरकर वहां पर उस गोडाउन में वहां पर जमा किया जाता है। எண்ணெய் கொண்டு வருவாங்க, எண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு बहुत सारे लोग तेल लेकर आते हैं, तेल वहां रखा जाता है। திராட்சரசம் கொண்டு வருவாங்க, बहुत सारे लोग दाखरस लेके आते हैं, ஆடு மாடு எல்லாம் கொண்டு வருவாங்க, और गाय बैल सब लेके आते हैं। இதெல்லாம் ஏலம் போட்டு விக்கலாம் மாட்டாங்க। और ये सब को वहां पर उसको बांटा नहीं जाता, அது அங்க எல்லாம் அந்த குடான்ல வச்சு और उस सारे चीजों को उस गुडाउन में रखकर அங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிற லேவியருக்கும் ஆசாரியருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க। और वहां पर सेवकाई करने वाले लेवी और याजक को वो बांटा जाता है। அவர் சொல்கிறார் இயேசுவினுடைய ஊழிய காலத்துல और यीशु मसीह के सेवकाई के समय पर குறைந்தது 20,000 லேவியரும் ஆசாரியர்களும் சமாரியால தான் இருந்தாங்க। और करीब 20,000 जो याजक और लेवी समारी में थे, அங்க இருந்து ஆராதனைக்கு போவாங்க। और वहां से वो आराधना में जाते थे। அதுதான் ஆண்டவர் இந்த ஓமானத்தை சொல்லுகிறார், கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனை இவங்க எல்லாம் பார்க்காங்க। और इसीलिए कहता है कि समारी के रास्ते पे जाने वाला वो या व्यक्ति वहां पर ये सारे लोग उसे देखते हैं, ஆனா யாரும் உங்களுக்கு உதவி செய்யல। कोई याजक या कोई लेवी उसे मदद नहीं किया। சமாரியன்ல யார் உதாசீனமா பார்த்தாங்களோ அந்த மனுஷன் தான் அவருக்கு உதவி समारी में जो तुच्छ जाना जाता था उस व्यक्ति ने इस व्यक्ति की मदद की। தேவனுடைய வார்த்தையில ஒரு சிலர் அதை வித்தியாசமா பார்த்து விலகிட்டாங்க। और प्रभु के नजरों में कुछ लोग गलत तरीके से देखकर उसे दूर हो जाते हैं। யோசியா ராஜா और சபையை சுத்தம் பண்ணும்போது होसे और राजा जो है वो जब कलीसिया को साफ सफाई कर रहे थे, கரெக்ட்டா 14வது வசனம் சொல்லுகிறது, 14 वचन पर लिखा है, மோசேயின் ஆகமம் அங்க இருந்து ஒரு ஆள் எடுக்கிறார்। और जब वहां पर उसने मूसा की व्यवस्था का किताब को वहां से एक व्यक्ति ने निकाला, தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிரம்பி இருக்கு, और वो पूरा परमेश्वर के वचन से भरा हुआ है, வாசித்தாங்க, और उसे निकाला, வாசி நிறைய பார்த்து உடனே ராஜாட்டே கொண்டு வாசிக்காங்க। और वो जैसे ही निकाले तुरंत राजा के पास ले जाकर पढ़ने लगे। 19வது வசனம் சொல்லுகிறது, 19वां वचन में लिखा है, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட ராஜா व्यवस्था की वे बातें सुनकर राजा தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு अपने वस्त्र को फाड़े, அப்படியே தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறான்। अपने आप को प्रभु के हर समूह में वो रोने लगा। எதனால? क्यों? वो வார்த்தையில் இப்படி எல்லாம் இருக்கா, वचन में ये बातें लिखी இந்த है மாதிரி நான் செய்யலையே, और मैं वो कार्य नहीं करता, நான் தப்பான मैं செய்திருக்கிறேன், तो गलत कार्य कर रहा हूँ। நினைச்சு வசனத்தோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னை திருத்துகிறான்। वचन के साथ में अपने आप को जोड़कर देकर अपने आप को सुधारता है, அதை தியானிக்கிறாங்க। उसे ध्यान करता அந்த है। நேரத்துல அங்க உல்தாள் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்। और उस समय पर वहां पर एक भविष्यद्वक्तिनी थी, उसका नाम उल्दाल। அந்த உல்தாள்கிட்ட போய் கூட விசாரிக்காங்க। उसके पास जाकर पूछने लगे। வாசிக்கலாம் 27வது வசனம், 27वां वचन, இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। इसीलिए कि तूने वे बातें सुनकर दिन हुआ और परमेश्वर के सामने अपना सिर झुकाया और उसके बातें सुनकर जो उसने इस स्थान और इस के निवासियों के विरोध कही, तूने मेरे सामने अपना सिर झुकाया और वस्त्र फाड़कर मेरे सामने रोया, इसी कारण मैंने तेरी सुनी है, यहोवा की यह वाणी है। கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க। प्रभु क्या कहता है देखिए,
நீ வார்த்தை வாசிக்கும் போது நான் பார்க்கிறேன் तो वचन को पढ़ने के समय पर मैंने सुना, மனஸ்தாபப்பட்ட तू तरस खाया, மனங்கசந்து அழுதுட்ட तू मन तोड़कर रोने लगा। நான் பார்த்தேன் ये सारी बातों को मैंने இந்த देखा வார்த்தைக்கு முன்பாக நீ இளகி தன்னை தாழ்த்தினபடியினால் और मेरे वचन के सामने अपने आप को पिघाल कर तू रोया। நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் मैंने तेरी विनती सुन ली। தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலே இருந்து அவனை கவனிக்கிறார் प्रभु अपने स्थान में रहकर उसे संभाल उसे देखता है। ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர उसके விரும்புகிறார் जीवन में बहुत बड़े बदलावट को लाना चाहता है। நம்மளையும் கர்த்தர் பார்க்கிறார் आज हमें भी प्रभु देखता है। பழைய ஏற்பாட்டுல கடைசி முடியும் போது சொல்லுகிறார் पुराने नियम के अंदर जब पूरा खत्म होने के समय पर தேவனுடைய कहा, வார்த்தைகளை தியானிக்கிறவர்களை அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் கவனித்து எழுதுகிறார் और वचन को ध्यान करने वाले, वचन के ऊपर ध्यान रखने वाले सबको प्रभु ध्यान में रखते हुए लिखता है। அங்க எழுதுறாருன்னு போட்டிருக்காங்க वो लिख के रखा है करके लिखा है बाइबल में। தினமும் எழுதப்படுகிறது हर दिन हमारी बातें लिखी जाती है। நிறைய பேருக்கு வேதம் வாசிக்க கூட நேரம் கிடையாது बहुत सारे लोगों को कलाम पढ़ने के लिए भी समय नहीं मिलता, ஜெபம் பண்ண கிடையாது प्रार्थना तो होता ही नहीं। இந்த உலகத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறதே ஒரே ஒரு நோக்கம் தான் और इस दुनिया में प्रभु ने हमें एक ही कारण से रखा है। நீங்க எல்லாம் பாவத்துல பிறந்திருக்கிறீர்கள் हम सब पाप के अंदर जन्मे हैं, பரலோகத்துக்கு போகணும் स्वर्ग में जाना है। அந்த இடத்துக்கு போறதுக்கு முந்தி வசனத்தினால் உன்னை நீ என்ன செய்யணும் उस மறுரூபப்படுத்திக்கணும் जगह पर जाने के पहले वचन के द्वारा अपने आप को पवित्र कर ले। அதுதான் தேவன் வைத்திருக்கிறார் इसीलिए तो प्रभु रखा है। வசனத்துக்குள்ள போய் தேவ சித்தத்துக்குள்ளாய் தன்னை தாழ்த்தணும் और वचन के द्वारा चलकर प्रभु के मर्जी में अपने आप को अर्पण करना அது है। பழைய ஏற்பாடுல நிறைய பேருக்கு இந்த வாஞ்சை இருந்தது पुराने नियम के अंदर बहुतों को ऐसा भाव विछा था। எரேமியா உடனே அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன் சாப்பிட்டேன் அப்படிங்கிறார் एरेमिया की किताब में उस वचन के कारण मैंने जो अपने आप को அந்த दुख, வசனத்தை நான் சாப்பிட்டேன் उस वचन को मैंने खाया करके कहा। எசேக்கியேலும் கூட போட்டிருக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பெற்று சாப்பிட்டேன் एजेकियल में भी लिखा है प्रभु के वचन को मैंने खाया அதை நான் புசித்த உடனே எனக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறார் और उसे खाने के बाद मुझे अच्छा लगा। வெளிப்படுத்தல் 10:9 கூட சொல்லியிருக்கு प्रकाशित वाक्य 9:10 में भी ऐसे ही लिखा है। அந்த சிறு புஸ்தகத்தை வார்த்தையினால் எழுதப்பட்டதை வாசித்து நான் புசித்தேன் और उस वचन को मैंने वहां पर देखा, उसे मैंने खाया அது எனக்கு மதுரமா இருந்தது और वो मेरे लिए कड़वाहट था, என் मेरे लिए मीठा था, ஒரு கசப்பா இருந்தது लेकिन पेट में जाने के बाद कड़वा हो गया। என்னதான் சொல்லுகிறார் அது वो क्या कहना चाहता है? வசனத்தை நான் வாசிக்கும் போது நல்லதா இருந்தது वचन को पढ़ने के समय पर तो अच्छा था, திரும்ப நான் தீர்க்கதரிசனம் சொல்லும் போதுதான் जब मैं भविष्यवाणी करने लगा என்னுடைய ஜனத்துல எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட போகிறாள் என்பதில் எழுதியிருக்கிறது मेरे लोगों में कितने दंडित होंगे करके लिखा है। எல்லாம் நினைத்து யோவான் அழுகிறார் और ये सारे बातों को देखकर यूहन्ना रोने लगा। தேவன் கிருபை உள்ள தேவன் प्रभु अनुग्रहकारी அவர் है, கிருபாசனத்துல தான் वो உட்கார்ந்திருக்கிறார் अनुग्रह में बैठा हुआ है। அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது उसके बारे में बाइबल में क्या लिखा है? யாத்ரா 34வது அதிகாரம் निर्गमन 34वां अध्याय 6வது வசனத்துல தேவனுடைய அந்த குணாதிசயத்தை எழுதிருக்கு பாருங்க 6 वचन के अंदर प्रभु के उस गुण के बारे में लिखा है। தேவன் எப்படிப்பட்டவர் प्रभु किस प्रकार का है? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். यहोवा उसके सामने होकर यो प्रचार करता हुआ चला, यहोवा यहोवा ईश्वर दयालु और अनुग्रहकारी, कोप करने में धीरजवान और अति करुणामय और सत्य। தேவனுடைய குணாதிசயம் परमेश्वर का गुण அவர் மிகுந்த கிருபை वो நிறைந்தவர் अनुग्रह से भरा है, மிகுந்த தாழ்மை உள்ள தெய்வம் वो बहुत ही नम्र पर प्रभु है। அதே சமயத்துல யாத்ராமத்துல என்ன எழுதிருக்குன்னா இந்த இதுல கூட கிளீனா போட்டிருக்கு நம்ம எபிரேயர் 4:16 போட்டிருக்கு அவர் இருக்கிற இடமே பேர் என்னது கிருபாசனம் और इब्रानियों का 4वां अध्याय में लिखा है कि वो जिस स्थान पर रहता है वो अनुग्रह का आसन है। இயேசுவானவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு பேர் சிங்காசனத்துக்கு பேர் தான் கிருபாசனம் और यीशु मसीह जहां पर निवास करता है वो स्थान का नाम अनुग्रह का आसन। எப்பொழுதும் யாரும் போய் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யலாம் கிருபையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள और முடியும் कोई भी उसके पास जाकर उस अनुग्रह को पा सकते ஆனா हैं। நிறைய பேர் அதை வந்து யோசிக்கல बहुत सारे लोग उसका विचार नहीं நிறைய பேர் करते। நினைச்சதாங்கன்னா நம்மளா ஏதாவது செய்து நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிடணும் बहुत सारे सोचते हैं कि हमें कुछ करना है अपने लिए और उस पे अपने आप को सुधारना है அப்பதான் அது சரியாகும்
और वो तब वो सही होगा। இல்ல தேவன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கையா? और क्या प्रभु से ये बातों को मांगना है? பைபிள் சொல்லுது அவர் கிருபாசனத்திலே இருக்கிறார். बाइबल कहती है कि वो अनुग्रह के आसन में है। தேவன் கிருபாசனத்தில் இருக்கிறார். प्रभु अनुग्रह के आसन में बैठा है। நேரு வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது ஒரு புத்தகத்துல பார்த்தேன் பாருங்க. और नेहरू के जीवन में जो बातें हुई वो एक किताब में मैंने पढ़ा। ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார். वो तमिलनाडु में एक जगह पर आता है। ஒரு கம்பெனில வந்து ஏதோ ஒரு பாக்கையை ஏதோ ஓபன் பண்ண வருகிறார். एक कंपनी को उसका उद्घाटन के लिए या कोई कार्य करने के लिए आया। அங்க பாக்கும்போது அங்க ஒரு வாலிப பையன் நிக்கான். वहाँ पर एक जवान लड़का खड़ा है। அது நேருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளு. और वो नेहरू का एक पहचान का व्यक्ति है। அவர் உடனே பார்த்து நீ என்ன செய்தன்னு கேக்குறாரு. और उससे कहता है तू यहाँ पर क्या कर रहा है? நான் இங்க ஒரு மேனேஜரா இருக்கேன். उसने कहा कि मैं यहाँ पर मैनेजर हूँ। உடனே அந்த ஆளு அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர். और उसको असिस्टेंट मैनेजर நேரு உடனே அந்த ஆளை பார்த்துட்டு அந்த ஒரிஜினல் மேனேஜரை முறைச்சு பார்த்தாராம். और उसने उस जो वहाँ पर मुख्य मैनेजर था उसको थोड़ा क्रोध करके देखा। அவருடைய பார்வையில என்ன இருந்தது அப்படின்னா उसके नजर में क्या था? இவ்வளவு திறமை உள்ளவன் और इतना अच्छा ज्ञानवान व्यक्ति, இவனை பத்தி நல்லா எனக்கு தெரியும், इसके बारे में मैं अच्छे से जानता हूँ, இன்னும் நீ இதே ஸ்தானத்துல தான் வச்சிருக்கியா? क्या तो अभी तक इसे इसी स्थान में रखा है? அந்த ஆள் சொல்றாரு அவனுடைய பார்வையில இந்த மாதிரி இருந்தது. उसके नजर में बातें ऐसी थी। நேரு போன உடனே அவரையே பெரிய ஸ்தானத்துல வச்சிட்டாரு அந்த ஆள். और नेहरू वहां जाते ही उसको मुख्य स्थान पर बिठा दिया। தேவன் நம்மையும் கூட அப்படிதான் பார்க்கிறார். प्रभु आज हमें भी ऐसे ही देखता நீ है। அதே இடத்துல தான் இருக்கியா? क्या तो आज तक उसी स्थान पर कार्य कर रहा வேதத்தை है? வாசிக்கிறது, தியானிக்கிறது, தெய்வ சமூகத்துல காத்திருந்து நீ இன்னும் அப்படிதான் இருக்கியா? और तू क्या अभी तक कलाम पढ़ता है, प्रार्थना करता है और अपने स्थान में बैठा है? கர்த்தர் கிருபாசனத்தில் இருக்கிறார். प्रभु अनुग्रह के आसन पर है என்னையும் உயர்த்த விரும்புகிறார். और तुझे बढ़ाना चाहता है என்னையும் தேவன் தன்னை போல மகிமையா சாட்சியா நிறுத்த விரும்புகிறார். और तुझे महिमा में आशीष करना चाहता है। அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அற்புதம் நடக்கும். और तेरे जीवन में कार्य करने के समय पर ऐसे अद्भुत होती है। அதனால தான் புதிய ஏற்பாடு சொல்லுது, ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன பார்த்து சொல்லுங்கய்யா அது போதும். और इसीलिए कहता है एक अनुग्रह की बातें मेरे पास कहिएगा वो मेरे लिए काफी है। அவருடைய வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் இருந்தது. उसके बातों में अनुग्रह और जीवन है। இது ஒரு நல்ல ஸ்டோரி. और ये एक बहुत अच्छा कहानी है। நாகமானுடைய வாழ்க்கையில அவங்க வீட்ல வேலை செய்த ஒரு பெண்ணு, नामान के घर पर उसके घर पर काम करने वाली एक छोटी बच्ची, அந்த சின்ன பிள்ளை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். वो छोटी बच्ची एक कार्य को करती है। நாகமானுடைய மனைவியை பார்த்து, नामान की उस बेटी को देखकर, அவர் வியாதி உள்ளவராக நான் பார்க்கிறேன், और मैं उससे बीमार व्यक्ति के समान देखता हूँ, வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ஒரு பரிதாபமா இருக்கிறது. और उसके घर पे सारे कामों को देखने के समय पर वो मुझे तरस आता है। ஆனா எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். हमारे गांव में, हमारे नगर में एक भविष्यद्वक्ता है। நீங்க மட்டும் அங்க போனா போதும். यदि आप वहां पर जाएंगे तो काफी है। அவர் தேவனுடைய மனுஷன். वो प्रभु का व्यक्ति है। தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. प्रभु का वचन, उसके शब्द उसके पास है। உங்க வியாதியும் போயிரும், உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் வந்துரும். तेरा बीमारी चला जाएगा, तेरे जीवन में बदलावट होगी। ஒரு சின்ன சபந்தம், ஒரு சின்ன பிரசங்கம் தான் एक छोटा सा प्रचार ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்து उसके जीवन में बहुत बड़े बदलावट ले आया। போகிறாள். ये चली गई। தீர்க்கதரிசி எலிசா அங்க இருக்கிறார். और ये जब जाने के समय पर भविष्यद्वक्ता एलिशा वहां पर है। எலிசா என்ன சொல்றாரு? एलिशा क्या कहता है? எலிசா என்ன சொல்றாரு? एलिशा क्या कहता है? ராஜாட்ட போய் அங்க ஆர்குமென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, वो राजा के पास वहां पर जब वाद विवाद करता है, ராஜாவே நீ பயப்பட வேண்டாம், அந்த குஷ்டரோகி என்கிட்ட அனுப்பு. राजा तो डर मत, उस रोग के बीमार को मेरे पास भेज दे। தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. प्रभु का वचन मेरे पास है। நான் என்ன சொன்னா அதான் நடக்கும். मैं जो कहूंगा वही कार्य होगा। அவன் ஏதோ பெருசா நினைச்சிட்டு वो வந்திருக்கான். अपने आप को बड़ा ही दिखाता है। நான் யாருன்னு அவனுக்கு தெரியணும். मैं कौन है उसे दिखाना தேவன் चाहता हूँ। என்னோடு கூட இருக்கிறார். प्रभु मेरे साथ है। தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறேன். प्रभु के वचन में मैं भरपूर हूँ। நான் என்ன சொன்னனோ அவனுடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை கொண்டு मैं வரும். जो कहता हूँ उसके जीवन में वो कार्य होता है। நாகமான பார்த்து சொல்கிறார், और नामान को देकर कहता है, பரவாயில்ல புறப்பட்டு போ. और डरना नहीं, चलते जा। என்னதான் நடந்தது? और क्या हुआ? அங்க நிறைய விஷயம் எழுதல. वहाँ पर बहुत सारी बातें लिखी சொல்லுமா, नहीं ஐயா गई। எங்க வீட்ல ஒரு பெண்ணு வேலை பார்க்க. हमारे घर में एक लड़की काम करती है, சின்ன பெண்ணு தான், छोटी बहन है, ஆனா அவ யூத
தேசத்திலிருந்து நாங்க பிடிச்சிட்டு போனவன். लेकिन तुम्हारे देश से गुलामी में हम ले गए। அவர் சொல்லுகிறார் எங்க தேசத்துல தேவனுடைய மனிதர் இருக்கிறார். उसने कहा हमारे देश में प्रभु का दास है, அவரிடத்துல தேவனுடைய வார்த்தை उसके இருக்கிறது. पास प्रभु का वचन है, ஓ அது வல்லமை உள்ளது. वो सामर्थ वचन है। அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே वो சரியா. एक वचन कहेगा तो वहां पर अद्भुत होगा। அதனாலதான் நாங்க தேடி வந்தோம். इसीलिए हम आपको ढूंढ कर आए। நீங்க எனக்கு என்ன பட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? आप क्या तेल लगाकर प्रार्थना இல்ல करेंगे, அந்த குஷ்டரோகமான இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? या जहाँ पर कोड है वहाँ पर आप हाथ लगा के प्रार्थना करेंगे? அப்ப எனக்கு ஏதாவது செய்யுங்க. आप मेरे लिए कुछ करो, நான் அதை நம்புகிறேன். मैं उससे भरोसा करता हूँ। அவர் சொல்கிறார் நீ நேர யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ணுப்பா उसने அப்படிங்கிறார். कह दिया यॉर्दान में जाकर 7 बार डुबकी लगा दे। தேவன் தன்னுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். और प्रभु वहाँ पर अपने वचन को उस भविष्यद्वक्ता के द्वारा ஆனா அந்த भेजता है। வார்த்தையை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. उस वचन को वो स्वीकार नहीं कर पाया। அவன் நினைச்சா என் மேல கை வச்சுப்பான், उसे लगा कि मेरे ऊपर वो हाथ இல்ல रखेगा, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுவாரு, या फिर कोई जादू कहेगा, या कोई मंत्र இல்ல कहेगा, ஏதாவது ஒரு எண்ணெய் போடுவாரு. या मेरे पर तेल लगाएगा। வார்த்தை என்ன செய்யும்? ये शब्द मेरे लिए क्या करेगा? இதை விட பெரிய பெரிய நதியெல்லாம் எங்க ஊர்ல இருக்கு. और इससे बड़ी बड़ी नदियां हमारे नगर में है। உண்மையிலே யோர்தான் நதியில் இங்க ஒரு சுத்தமான தண்ணியை பார்க்க, சுத்த மத்தலப் அது நாற்றம் உள்ளது இல்ல, கலங்கின தண்ணி தான் போகும். लेकिन योर्दान नदी को एक दुर्गंध वाली नदी तो नहीं, बल्कि लेकिन वो मिट्टी में मिला हुआ पानी அது जाता है। செழிப்பான தண்ணி தான். वो अच्छा फलदारी नदी है। நான் 4 பேருக்கு ஞானஸ்நானம் அந்த நதியில கொடுத்தேன். मैं 4 व्यक्ति को वहाँ पर बपतिस्मा दिया। நாங்க 2 பேர் தண்ணி உள்ள நின்னோம். हम 2 लोग पानी में थे। என் கூட ஒரு தம்பின்னா அவர் அஜாத்ல இருக்கிறார். एक भाई मेरे साथ थे, वो आजाद नगर में है। அவர் சொன்னா பிரதர் நம்மளும் கூட இயேசுவோட நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. और हम भी यीशु के नाम से बपतिस्मा ले लेंगे तो अच्छी बात है। இன்னொரு முறை அந்த தண்ணியில நம்மளும் முங்கிடுவோம். और एक बार हम भी पानी में डूबेंगे। நாங்களே எங்களை முங்கணும். और हम अपने आप को पानी में डुबाए। தண்ணி வந்து ரொம்ப சுத்தம் இல்ல. और पानी बहुत शुद्ध அந்த नहीं। நேரத்துல நல்லா மழை பெஞ்சது, நல்லா தண்ணி எல்லாம் கலங்கி தான் போச்சு. उस समय पे बहुत बारिश थी, वो मिट्टी में मिला हुआ पानी वैसे बह रहा था। அதாவது மழை தண்ணி எப்படி போமோ அப்படிதான் போச்சு. जैसे पानी की बारिश जाती नदी जाती है, उस प्रकार से वो नदी बह रही थी। நாகமான தண்ணி விரும்பல. इसीलिए नामान को वो पानी पसंद இதை விட नहीं நல்ல है। நதி எங்க ஊர்ல ஓடுது. इससे अच्छी नदी हमारे गांव में है। ஆனா பைபிள் சொல்லுது எலிசா வார்த்தை அனுப்பினார். लेकिन एलिशा ने शब्द को भेजा, அந்த வார்த்தை தான் உனக்கு ஜீவனை वो கொடுக்கும். वचन उसको वहां पर जीवन को दिया। அந்த வேலைக்காரன் சொல்லுதான், वो नौकर कहता है ஐயா இங்க இருந்து நீ முழங்காலே உன் ஊருக்கு போனாலும் நீ போயிருப்ப. तेरे गांव तक घुटने में जाने के लिए यदि वो बोला होता तो वैसे भी चला இல்ல जाता। 5 கிலோ தங்கம் கொண்டு உனக்கு சரியாயிரும்னு சொன்னா செய்திருப்ப. या फिर 5 किलो सोना लेके आ जा तो तू लेके आके दे देता। என்ன கஷ்டமான ஒரு வேலையை செய்தால் நீ செய்திருப்ப. और कोई भी तकलीफ का बात तुझे कहा होता तो वो भी तू कर लेता। தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? ये भविष्यद्वक्ता ये बात क्यों कहा? ஸ்நானம் பண்ணி சுகமாயிருந்தான்னு சொல்றாரு. सिर्फ स्नान कर शुद्ध हो जाएगा कहा। இது எவ்வளவு ஈஸியான ये வேலை. तो बहुत ही आसान बात है। அப்பதான் அவனுக்கு அறிவு வருகிறது. और तब उसको ज्ञान आया। வார்த்தையின்படி 7 முறை அவன் முழுகுகிறான். वचन के अनुसार 7 बार उसने डुबकी लगाई। வாழ்க்கை மாறிடுது. उसका जीवन बदल गया। பைபிள் சொல்லுது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. बाइबल कहती है कि छोटे बच्चों के चमड़े के समान उसका शरीर बन गया। சரீரம் மட்டுமே மாறிச்சு, क्या उसका शरीर केवल बदला? இருதயமே மாறிச்சு. उसका मन भी बदल गया। அவன் வந்து சொன்னா ஐயா எனக்கு புரிஞ்சு போச்சு, தெய்வம் ஒருவரே, और அவர் वो- இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். वो आके कहने लगा मैं समझ गया कि तुम्हारा खुदा एक सर्वशक्तिमान और जीवित खुदा இனி है। நான் எதையுமே நான் வணங்க मैं மாட்டேன். और किसी की नमन नहीं करूंगा, தெய்வத்தையே ஆராதிப்பேன். और मैं केवल यहोवा को धन्यवाद कहूंगा। வார்த்தை ஒரு மனுஷனுடைய வியாதியையும் வாழ்க்கையும் மாற்றிட்டு. और वचन एक व्यक्ति को जीवन को बदल दिया है। இவ்வளவு மகிமையான வார்த்தை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. एक महिमा का वचन हमारे जीवन में है। பைபிள் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு. बाइबल हमारे ही घर पर है। பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. एक बहुत बड़ा आशीष की बात இது है। என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ரட்சிப்பையும் கொண்டு வருகிறது. और ये हमारे जीवन में बदलावट ले आता है। ஆனா இதை நான் செய்யலன்னா लेकिन यदि मैं इसे भी नहीं करूं, எவ்வளவு ஒரு அதாவது ஒரு அதாவது அல்சி, அதாவது ஒரு மோசமான நிலையில இருக்கு. और कैसे एक आलसीपन का जीवन बिता रहा இயேசுவான हूं। ஒரு மலை பிரசங்கத்துல ஒரு வார்த்தை यीशु சொல்லுகிறார். पहाड़ के प्रचार में कहने लगा, நான் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கணும். मैं जो वचन बहता बताता हूं उसे ध्यान करो। இந்த வார்த்தை யாரெல்லாம் கவனிக்கிறீர்களோ जो भी இது ஒரு வீடு கட்டப்படுகிறது. जो भी इस वचन को ध्यान देगा ये तुम्हारा घर बांधा जाएगा। அந்த வீடு கன்மலைக்கு மேல இருக்கிறது. और वो जो घर है वो चट्टान के ऊपर அது है। என்னுடைய வார்த்தை தான் கன்மலை. मेरा शब्द ही वो चट्टान है। என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வீடு விழாது. कोई भी समस्या क्यों ना आए घर नहीं गिरेगा। கட்டப்பட்ட வீட சொல்லல, और बांधा जाने वाले एक साधारण घर के
बारे में என்னுடைய नहीं, வாழ்க்கை அவர் சொல்லுகிறார். मेरे जीवन के बारे में कहता है। 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார். दूसरे பவுல் சொல்லுகிறார். कोरिन्थियों के 5वें अध्याय पर पौलुस कहता है, இந்த வீடு இடிஞ்சு போனாலும் சரி, ये घर टूट भी जाए तो, கைவேலை இல்லாத வீட்டை கர்த்தர் கட்டி और இருக்கிறார். परमेश्वर ऐसा एक घर बनाता है जिस पे कोई हाथ का काम है ही नहीं, அது வார்த்தையினால वो கட்டப்பட்டது. शब्दों से बनाया हुआ घर அதையே है, நான் நாடுகிறேன். और उसी घर का मैं विचार में बैठा எனக்கு ரொம்ப हूँ। ஆசை அந்த வீட்டுக்கு போகணும்னு. मुझे बहुत इच्छा है कि मैं उस घर पर जाऊं, ஆனா எது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனோ கொரிந்தியரே, உங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். और जब तक मैं जीवित हूँ, हे कुरिन्थियों के रहने वाले, मैं तुम्हारे लिए आशीषित रहूंगा, காரணம் தேவனுடைய வார்த்தை என்னிடத்துல இருக்கு. क्योंकि प्रभु का वचन मेरे अंदर है। கொரிந்திய நிருபங்களுக்கு எழுதினது போல பவுல் சொன்ன வார்த்தை நம்மளும் கூட சொல்லணும். आज कुरिन्थियों को जो पौलुस ने कहा, वो शब्द को हमें भी कहना है। என்னிடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கு. मेरे अंदर प्रभु का वचन है। சகோதரியே சகோதரன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். हे भाई, हे बहन, तो आशीषित रहेगा। பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதமா हे இருப்பீங்க. बच्चे, तुम आशीषित रहोगे। இந்த வார்த்தையை பெற்றவர்கள் வார்த்தையினால நம்ம ஆசீர்வதிக்கணும். वचन को पाने वाले वचन के द्वारा आशीषित होने கர்த்தர் चाहिए। அப்படிதான் சொல்லுகிறார். प्रभु यही चाहता है। 7வது அதிகாரம் மத்தேயுல அப்படிதான் சொல்லுகிறார். मत्ती में 7वां अध्याय में कहता है, என்னுடைய வார்த்தையின்படி இருந்தால் உன் வீடு பாறைக்கு மேல இருக்கிறது. मेरा वचन के अनुसार रहेगा तो तेरा घर चट्टान के ऊपर है। இல்ல வார்த்தையை கேட்டுட்டு நீ அப்படியே போயிட்டன்னா, मेरा वचन को सुनकर वैसे ही तू चला जाए, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வீடு விழுந்துரும் அப்படிங்கிற. कोई भी समस्या क्यों ना आए, तेरा घर गिर जाएगा। மழை வரும், बारिश होगी, புயல் வரும், तूफान आएगा, ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த வீடு और பாதிக்கப்படும். कुछ ना कुछ समस्या से वो घर गिराया जाएगा। தனி நபருடைய வாழ்க்கையை வீடு அப்படின்னு சொல்லுகிறார். और एक अकेले व्यक्ति का जो जीवन है वो एक घर है करके कहता ரொம்ப है। முக்கியமான காரியத்துல இருக்கிறோம். बहुत ही मुख्य कार्य है, ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत ध्यान रहना है। இன்னைக்கு எத்தனாம் தேதி? आज कौन सा तारीख है? 2ஆம் தேதி 11வது மாசம். दूसरा तारीख 11वां महीना। இந்த நாள்ல யாரெல்லாம் சபைக்கு வரலையோ, आज जो भी कलीसिया में नहीं आए, யாரெல்லாம் ஜெபம் பண்ணலையோ, जो जो प्रार्थना नहीं की है, அவங்க எல்லாம் என்னத்தை இழந்துட்டாங்க? उन लोगों ने क्या बात को खो लिया? 2ஆம் தேதி ஓய்வு நாளுக்குள்ள சகல ஆசீர்வாதத்தையுமே இழந்தாச்சு. दूसरे तारीख इस रविवार के विश्राम के दिन के सारे आशीष को खो பவுல் दिए। சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. पौलुस कहता है, समय का सही उपयोग करना। அத நீ இழந்தன திரும்ப வரவே செய்ய. यदि तू उसे खो देगा तो वो वापस नहीं मिलेगा। வாங்கிக்கிடலாம், पैसे तू वापस ला सकता है, ஒருவேளை பலத்தை கூட நீ வாங்கிக்கிடலாம், तेरा सामर्थ्य भी तू वापस ला सकता துணி है, கூட தொலைஞ்சா வேற வாங்கிக்கலாம். और कपड़े कुल गुम जाए तो वापस ला सकता है। ஒரு நொடிய இந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீ வாழ்க்கையில ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள एक முடியாது. क्षण को या इस विश्राम के दिन को अगर खो दिया तो दोबारा नहीं मिलेगा, ஒரு நாள் வராது. वो दोबारा कभी नहीं होगा। இந்த நாளில கொடுக்கப்பட்ட வார்த்தையும் கிடைக்காது. आज का दिन दिया गया शब्द में नहीं मिलेगा। பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார். पौलुस एफेसियों को लिखा हुआ शब्द को कहता है, 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் 5वां अध्याय का 16वां वचन, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். समय का सही लाभ उठाओ। வாசிக்கலாம். वचन, उस वचन को पढ़ेंगे। நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். अवसर अवसर को बहुमूल्य समझो, क्योंकि दिन बुरे हैं. ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் और इसीलिए तुम मूर्ख के समान न रहो, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். प्रभु का क्या इच्छा है उसके अनुसार चलो, துன்மார்க்கனை போல அல்ல, और एक निर्बुद्धि के समान नहीं, நீதிமான்களை போல வாழ்ந்து एक கொள்ளுங்கள். धर्मी के समान जीवन அதுதான் बिताओ। உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை और கொண்டு வரும். ये तुम्हारे जीवन में बहुत बड़े आशीष को ले आता है। லேவியராகமம் 26வது அதிகாரம் लेवी का किताब 26वां अध्याय 2வது வசனத்துல பைபிள் சொல்லுகிறது, दूसरा वचन में बाइबल कहती है, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து और मेरे विश्राम दिन को याद करके, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களானால், और मेरे विश्राम के दिन के बारे में भय भक्ति से रहोगे तो, நீங்கள் பயபக்தியாய் இருக்க வேண்டும். और तुम्हें भय भक्ति के साथ रहना है, காரணம் நான் கர்த்தர். क्योंकि मैं यहोवा हूँ। நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து तुम मेरे आज्ञा के अनुसार यदि என் चलो, கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தார், और मेरी आज्ञा का पालन मेरे इच्छा के अनुसार करोगे, ஏற்ற காலத்துல சகல ஆசீர்வாதமும் உன் வீட்டுக்குள்ள வரும். सही समय पर सारा आशीष तुम्हारे घर के अंदर आएगा। எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை कितने लोगों के घर पे रविवार के दिन அந்த உணர்வே இருக்காது. वो बातों को महसूस नहीं करते।
அது ஒன்னும் இருக்காது. उस दिन का कोई उपयोग ही नहीं होता। ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நாள். और रविवार का दिन प्रभु के बच्चों के लिए खुशी का दिन है। நம்ம தமிழ்நாடு ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார். और तमिलनाडु के अंदर एक पास्टर कहते हैं, அது நான் குறைய சொல்லல, मैं उसको कमी करके नहीं कहता, அவர் சொல்லுகிறார், वो कहता है ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தி நிறைய சேசைக்காரங்க நாளைக்கு சபைக்கு போகணும்னு சொல்லி பூவெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. और रविवार के दिन कलीसिया में जाने के लिए सीएसए कलीसिया के लोग हार ले लेते हैं। தப்பு இல்ல, அவங்க ஆயத்தமா படுவாங்க அப்படிங்கிற. और वो कलीसिया में जाने के लिए पहले से उसके लिए तैयार होते हैं। சில்லறை மாத்தி வச்சுக்கிட்டாங்க, நாளைக்கு சபைக்கு போறது காணிக்க போடுறாங்க. कलीसिया में जाने के लिए वो अपने लिए पैसे छुट्टा करके लेते हैं दान डालने के लिए। சனிக்கிழமையே ரெடி ஆயிருவாங்க. वो शनिवार को ये सारी तैयारी करते हैं। எப்பொழுது சனிக்கிழமை முடியும், कब शनिवार खत्म होगा, தேவ சமூகத்துல போய் உட்காரணும். प्रभु के समूह में जाकर बैठना है, காரணம் கர்த்தர் என்னுடைய வீடு, क्योंकि प्रभु कहता है ये मेरा घर है இங்க நான் இருக்கிறேன், और मैं यहाँ पर हूँ। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு மேன்மையானது. और प्रभु के समूह में रहना कितना खुशी की बात है। தேவன் தன்னுடைய வார்த்தையை அங்க அனுப்புகிறார். प्रभु अपने शब्दों को भेजता है, அத நம்ம ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. और उसे कभी नहीं खोना है। எப்படி அந்த மனம் இருக்குன்னு தெரியல. कैसा वो मन है करके पता नहीं। ஞாயிற்றுக்கிழமை रविवार के दिन வீட்ல நல்லா தூக்கமோ இல்ல ஏதோ டைம் பாஸ் ஏதோ செய்கிறது. और रविवार के दिन कोई नींद या कोई और काम करना। தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்த வசனத்தின்படி தான் இருக்கும். परमेश्वर मुझे दिया गया आशीष मेरे वचन के अनुसार ही இழந்துடவே होगा, கூடாது. उसे खोना ही नहीं। பவுல் அடிக்கடி ஒரு வார்த்தை எபேசியருக்கு நிருபத்துல போடுவார். पौलुस बार बार एक बात को एफेसियों को कहता நல்லா है। வாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டார். अच्छे से पढ़कर देखिएगा, वो यीशु मसीह करके नहीं कहता। எபிரேயர்ல அடிக்கடி வருகிறது கிறிஸ்து இயேசுன்னு சொல்வார். और वो इब्रानियों में बार बार मसीहा यीशु करके कहता है। ஏன்? क्यों? கிறிஸ்து என்றென்றைக்கு சோசரிக்கப்பட்டவர். क्योंकि मसीहा सर्वदा के लिए धन्य किया गया, அவர் முந்தி இருக்கிறார். वो पहले से है। இயேசு அப்படிங்கிற நாமம் இப்போ புதுசா அவருக்கு விட்டுருக்கு. यीशु का नाम अभी उसको थोड़े समय के लिए दिया गया। அவர் பிறந்ததுனால அந்த பெயர் வச்சாங்க. वो जन्म लिया इसलिए यीशु करके रखा गया। உண்மையிலே நம்முடைய இயேசு யார்? அவர் கிறிஸ்து. लेकिन हमारा मसीहा कौन है? वो पहले से मसीह है, அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை தெரிந்து கொண்டார். और वो मसीहा यीशु के अंदर हमें चुन लिया। கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். मसीहा यीशु के अंदर तुम्हें आशीष करता எபேசியர் है। நிருபத்துல அடிக்கடி இந்த வசனம் வரும். इफिसियों के किताब के अंदर बार बार ये शब्द आता है, கிறிஸ்து அப்படின்னு ஆரம்பிப்பார். और मसीहा करके आरंभ करता கிறிஸ்து है। என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். मसीह सर्वदा जीवित रहता है। கிறிஸ்து என்றென்றைக்கும் சோசரிக்கப்பட்டவர். मसीहा हमेशा धन्य किया गया। அப்போஸ்தலர் நடபடியில் அடிக்கடி வருகிற வார்த்தை, और प्रेरितों की किताब में बार बार आने वाली बातें, இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். यीशु को मसीह करके उन्होंने स्थिर करके बताया। அவர்தான் கிறிஸ்தியா? वही तो मसीह है। கிறிஸ்து யாரு? यीशु कौन है? मसीह कौन है? சர்வ வல்லமை. वो सर्वशक्तिमान है, நான் தொழுது கொள்ளக்கூடியவர். और हम नमन करने के योग्य खुदा है। கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். और मसीहा अभिषेक किया गया और अभिषेक पे पाया गया। அவர் இன்றைக்கும் நம்மளோடு பேசுகிறார். आज हमसे बातें करता है। வார்த்தையெல்லாம் நிரப்பப்படும் போது ஆசீர்வாதம். वचन से भरे जाने के समय पर आशीष। இன்றைக்கு அவர் கிருபாசனத்தில் இருக்கிறார். आज वो अनुग्रह के आसन पर बैठा ஒரு है। நாள் அவர் நியாயஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். एक दिन वो न्याय करने वाले आसन पर रहेगा। அவருடைய வார்த்தை நாம் எதிர்பார்க்கவே उन முடியாது. दिनों में वो उसकी बातों को नहीं देख सकते। கிருபாசனத்தில் இருக்கிற தெய்வத்தை நான் கிருபையுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். अनुग्रह के आसन पर रहने वाले खुदा को अनुग्रह के आसन में देखें। தெய்வ சமூகத்தை நோக்கி ஒரு நாள் நான் அந்த சமயத்தை இழந்துடக்கூடாது. प्रभु के समूह में हम कभी भी उस समय सही समय को ना छोड़े, வேத வாசிக்கிறதை விட்டுறக்கூடாது. कलाम को पढ़ना ना छोड़े। தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். प्रभु जरूर हमें आशीष करके बढ़ाता है। முந்தி ஒரு வருஷத்துக்கு முந்தைய சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறேன். और मैं एक साल के पहले कुछ कुछ शब्दों को मैं लिख कर रखता हूँ। இன்னைக்கு வாசித்தது உபாகமம் 28. आज जो पढ़ने वाली वचन है वो व्यवस्था विवरण 28। ஆசீர்வாதமா எழுதிருக்கு பாருங்க. कितने आशीष की बातों को वहाँ पर இந்த लिखा है। வார்த்தையின்படி நீ நடந்தால் எல்லா விதத்திலும் மேன்மையாக இருப்பாய். ये शब्दों के द्वारा तू चलेगा तो सब में तो आशीषित रहेगा। இழந்துடவே கூடாது. इसे कभी नहीं भूलना। நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप आशीषित किए நீங்கள் गए, ஆசீர்வதிக்கப்படணும். आप आशीषित होने चाहिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. प्रभु आपको आशीष करे। நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தை हम நோக்கி सब प्रभु की ओर देखेंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम सब பார்க்கலாம். प्रभु की ओर देखें। பாய்சக் பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க. भाई आइसक हमारे बीच में प्रार्थना करेंगे। हालेलुया, धन्यवाद देते प्रभु जी, धन्यवाद धन्यवाद धन्यवाद। थैंक यू लॉर्ड जीसस, हालेलुया हालेलुया।
हाँ परमेश्वर, आपका वचन बीज के माफी दे माफी प्रभु जी। हमारे बीज में प्रभु, हमारे मन के अंदर जो बीज प्रभु तू बोता है परमेश्वर, क्योंकि हम प्रभु हम फल लाए प्रभु जी। हालेलुया, उसी के लिए प्रभु तूने हमें बुलाया प्रभु जी। धन्यवाद देते मेरे प्यारे पिता परमेश्वर। हालेलुया प्रभु, इस महीने में प्रभु जो व्यवस्था विवरण में प्रभु जो प्रभु हालेलुया जो वचन जो आज हमें पढ़ा परमेश्वर, हालेलुया आशीष का वचन प्रभु जी। हालेलुया, हर एक परमेश्वर, हर एक के जीवन में प्रभु वचन वो फलदायक बीज प्रभु बोए प्रभु जी, वो फल लाए प्रभु जी। हालेलुया प्रभु जी, जो कोई भी प्रभु वचन पर आज्ञा पालन करने वाला प्रभु जी, हालेलुया वो प्रभु यीशु मसीह और चलने वाला प्रभु आपको भाता है परमेश्वर। हाँ मेरे प्यारे पिता परमेश्वर, आपकी नज़र प्रभु उन पर लगी रहती है जो वचन सुनने वाला और वचन चलने वाला जो रहता है परमेश्वर। हाँ प्रभु, इस महीने की आरंभ में परमेश्वर हमारे जीवन में प्रभु एक बदलाव लाया, इसलिए धन्यवाद प्रभु जी। हालेलुया धन्यवाद प्रभु, हमारे काम काज में, हमारे घर के अंदर, हमारे प्रभु पर्सनल लाइफ में, सभी चीज़ों में परमेश्वर एक नया बदलाव लाया, इसलिए धन्यवाद प्रभु। हाँ परमेश्वर, हमारा जीवन में प्रभु आप प्रकट होने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी। हालेलुया हाँ परमेश्वर, मेरे हमारे आत्मा शरीर प्राण में प्रभु जी आपका ही महिमा प्रकट हो प्रभु जी। हालेलुया धन्यवाद प्रभु जी। आज जो वचन परमेश्वर हमने सुना है प्रभु, हर एक के जीवन में आशीष लाए परमेश्वर और फलदायक मिले रहे प्रभु जी। हालेलुया, ये प्रार्थना यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन।